டிபும்பா போட்டாச்சு, கதையெல்லாம் நிஜம் பேச வந்தாச்சு. ரோசியும் ராகுலும் நண்பர்கள். இருவரும் ஒன்றாக ஒரே பள்ளியில படிக்கிறாங்க. ஒரு விடுமுறை தினத்தன்று ராதாவின் வீட்டின் மேசை மீது மாதிரி வீடு செய்து கொண்டிருந்தனர். வீடு அருமையா வந்திருக்குல்ல ரஹீம், அழகான வீடு செஞ்சிருக்கோம். வீடு ரொம்ப சுலபமா கட்டிடலாம் போல. என்ன விளையாடுற? ஏன் சிரிக்கிற? உண்மையான வீடு கட்ட சிமெண்ட்டும் செங்கலும் வேணும். சிமெண்ட் செங்கல் அப்பா கிட்ட சொல்லி வாங்கிக்கலாம். அது மட்டும் போதாது, வீடு கட்ட கருவிகளும் நிறைய ஆட்களும் வேணும். ஓ சரி, இந்த வீடுகள் எல்லாம் இல்லாம இருந்தா ஜாலியா வெளியில இருக்கலாம்ல, நல்லா இருக்கும். எப்பவும் விளையாடிக்கிட்டே இருக்கலாம். இல்ல ரஹீம், மழை வெயில் குளிரிலிருந்து பாதுகாப்பா இருக்க வீடு அவசியம் தேவை. ஆமா இல்ல? நம் மூதாதையர்கள் அப்பவே வீடுகள்ல வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ அப்படியா? அவங்க எல்லாரும் நம்மள மாதிரியே வீட்ல இருந்தாங்களா? இல்ல ராகுல், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரி வீடு கட்டுனாங்க. இடங்களை பொறுத்து வீடுகளும் கட்டும் பொருட்களும் மாறும். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்ன மனிதர்கள் மலை குகைகள்ல வாழ்ந்தாங்க. குகை கட்டுனாங்களா? இல்ல, மலைகளில் குகைகள் இயற்கையாக இருந்தன. அப்போ வீடு கட்ட அவர்களுக்கு எந்த பொருளும் தேவைப்படல. அப்புறம் மலைகள்ல மட்டுமல்ல, காடுகளிலும் வாழ்ந்தாங்க. காடுகள்ல நிறைய மிருகங்கள்லாம் இருக்கும்ல, அதுங்க கிட்ட இருந்து பாதுகாப்பா இருக்க உயரமான மரங்களில் மர வீடு கட்டி வாழ்ந்தாங்க. எப்படி கட்டினாங்க? மரக்கிளைகள் இலைகள் கொண்டு வீடு அமைச்சாங்க. மர விழுதுகளை கயிறா பயன்படுத்தினாங்க. தரைப்பகுதியில் இருந்தவங்க மரக்குச்சிகள் மூங்கில் குச்சிகளை வச்சு தென்னை மற்றும் பனை ஓலை குடிசைகள் செய்து வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் மண் சுவர் வைத்து கூரை போட்ட வீடுகள் கட்ட ஆரம்பிச்சாங்க. மண் சுவரா? அப்போ எல்லாம் அவங்களுக்கு செங்கல் சிமெண்ட் கிடைக்கலையா? செங்கல் சிமெண்ட் எல்லாம் இப்போ சமீபத்துல கண்டுபிடிச்சதுதான். 1824 இங்கிலாந்தை சேர்ந்த ஜோசப் என்பவர் களிமண்ணையும் சுண்ணாம்பு கல்லையும் அரைத்து சிமெண்ட் கண்டுபிடிச்சாரு. இந்தியாவில் 1904 தான் சிமெண்டையே தயாரிச்சாங்க. அதுக்கு முன்னாடி குடிசை வீடுகள்ல மட்டும்தான் இருந்துச்சா? அதிகமா மண் சுவரால ஆன வீடுகள் தான் கட்டினாங்க. பெரிய கட்டிடங்களை கருங்கற்களால கட்டினாங்க. சிமெண்ட் பயன்பாடு அதிகம் வந்த பிறகுதான் வீடுகளை விரைவாகவும் எளிதாகவும் கட்ட முடிஞ்சது. சிமெண்ட் மட்டும் அல்ல, வீடுகள் கட்ட நிறைய பொருட்கள் தேவை. அப்படியா? என்னென்ன பொருட்கள் தேவை? சிமெண்ட், செங்கல், மணல், இரும்பு கம்பிகள், இவைகள் கூட முக்கிய தேவை. தண்ணீர். நம் ஊரில் வீடு கட்ட பயன்படும் கருவிகள் நிறைய இருக்கு. கடப்பாறை, மண்வெட்டி, கரணைன்னு சொல்ற பூசுக்கரண்டி, சிறிய பெரிய மட்ட பலகைகள், ரசமட்டம், சளிப்பான், செங்கல் மணலை எடுத்து போக பயன்படுற பாண்டு சட்டி போன்றவை வீடு கட்ட உதவும் கருவிகள். இப்போ நிறைய இயந்திரங்கள் கூட வந்துடுச்சு. அதுல முக்கியமானது கலவை இயந்திரம். சிமெண்ட், மணல், ஜல்லி இதையெல்லாம் கலக்க பயன்படுது. ஓ, அப்போ பணம் அதிகமா தேவைப்படுமே. ஆமா, ஆனா இங்கிலாந்தில் இருந்து வந்த லாரி பேக்கர் என்ற ஒரு ஓவியர் இந்திய மக்களுக்காக எளிய வீடுகள் கட்டும் முயற்சியில் இறங்கினார். பரவாயில்லையே. எங்கு வீடு கட்ட வேண்டுமோ அந்த பகுதியில் கிடைக்கும் பொருட்களை வைத்து வீடு கட்டுவதுதான் அவருடைய திட்டம். சிமெண்ட் மற்றும் கம்பிகளை கொஞ்சமா பயன்படுத்தினார். அதிலேயே வெற்றியும் அடைஞ்சாரு. சிமெண்ட் மற்றும் இரும்பு கம்பி ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்படி இல்லை, இப்போவும் உலகம் முழுவதும் தங்களுக்கு அருகில் கிடைக்கும் பொருட்களை கொண்டுதான் வீடுகள் கட்டுறாங்க. உதாரணத்திற்கு பனிப்பிரதேசங்கள்ல பனிக்கட்டிகள் தான் கிடைக்கும். பனிக்கட்டிகளாலேயே வீடுகள் கட்டுறாங்க. அதற்கு இக்லூ என்று பெயர்.
அங்க செங்கல் சிமெண்ட் இதெல்லாம் தேவைப்படல. நம்ம பக்கத்துல வீடு கட்ட பயன்படுத்தும் பொருட்கள் கூட அங்க தேவைப்படல. பனிக்கட்டியில் வீடா? வீட்டு சுவர்லயே குச்சியை செஞ்சு சாப்பிடலாம் போலயே. சரி, வேற என்னென்ன வீடுகள் இருக்கு? தண்ணீரில் மிதக்கும் படகு வீடுகள், மலைப்பகுதிகளில் கட்டுற கல் வீடுகள், மரத்து மேல கட்டுற மர வீடுகள், ஓடுகள் போடப்பட்ட ஓட்டு வீடுகள், கால் வீடுகள், அடுக்குமாடி வீடுகள், இப்படி இன்னும் நிறைய இருக்கு. அந்த காலத்துல அரசர்கள் பெரிய அரண்மனை வீடுகள்ல வாழ்ந்திருக்காங்க. ஒவ்வொரு இடத்தையும் பொறுத்து வீடு கட்டும் முறையும் அதை கட்ட தேவையான பொருட்களும் மாறும். எல்லாம் சரி, அதென்ன கால் வீடு? தண்ணீர் நிறைந்த பகுதிகளில் மரத்தூண்களை நிறுத்தி அதன் மேலே வீடு கட்டி இருப்பாங்க. அப்புறம் மலைவாழ் மக்கள் பிரம்பு, மூங்கில், புல், நாகமர பலகைகள் வச்சு பெரிய குடில்கள் அமைச்சு வாழ்றாங்க. குறிப்பா நீலகிரி மலைப்பகுதிகளில் வாழும் தோடர் இன மக்களின் வீடுகள் அப்படிப்பட்டவைகள் தான். நன்றி ரோசி. வீட்டுக்கு பின்னே இவ்வளவு கதை இருக்கா? இவ்வளவு செய்திகளும் எப்படி தெரிஞ்சு வச்சிருந்த? வேற என்ன, நூலகம் மூலமாதான். நூலகத்தில் உள்ள புத்தகங்களை படிச்சா அனைத்து செய்திகளையும் தெரிஞ்சுக்கலாம். நானும் நூலகம் சென்று புத்தகங்கள் வாசிக்கணும்.